ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நம்ம உள்ளதான் இருக்கு, நம்ம உள்ளதான் இருக்கு. ஒண்ணுத்துக்கு ஒன்று போர் செய்கிறதா? மாம்சமும் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போர் செய்கிறது. அது நமக்குள்ள இருக்கிறது. திடீர்னு ஆவிக்குரியவங்களா பேசுவாங்க, திடீர்னு சடனா டவுன் ஆயிடுவாங்க, திடீர்னு வல்லமையா பேசுவாங்க, திடீர்னு இதெல்லாம் நடக்காதுன்னுவாங்க. ஆமா, ஜப நேரத்துல மட்டும் தியானமா இருப்பாங்க, ஜபத்தை முடிச்சுட்டு உடனே பாவம் செய்வாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளே, விசுவாச மக்களே, மனம் திரும்புகள். சபைக்கு வர மட்டும் பரிசுத்தம், வீட்டுக்கு போனா அசுத்தம், அசிங்கமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். எத்தனை சகோதரிகள் அப்படி பேசுறாங்க, எத்தனை சகோதரிகள் கணவனை இழிவா பேசுறது, பிள்ளைகளை இழிவா பேசுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது. ஆனா சபையில ஜெபம் மட்டும் ஷபா பாபா பாபா பாபா. எங்கிருந்து வருது இந்த அந்நிய பாஷை?